शेषाद्रिवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्त गुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यम् अहम् प्रपद्ये। लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयावनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे குருபரம்பராம். வார்த்தாமாலை ஆச்சாரியாள் சிஷ்யாளுக்கு கேப்சூல் மாதிரி ரெண்டு வார்த்தைகள் சேர்த்து பண்ணி வச்சிருக்கா. இன்றைய தினம் 336 வார்த்தை. 3 வஸ்துவிலே பகவத் வஸ்து வளரும் என்று பிள்ளான் படிக்கும். யாரு பிள்ளான்? திருக்குறுகிப்பிரான் பிள்ளான் என்கிறவர். திருவாய்மொழிக்கு 6000 படி வியாக்கியானம் எம்பெருமானார் நியமனத்தால் எழுதுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, 3 வஸ்துவிலே பகவத் வஸ்து வளரும் என்று பிள்ளான் படிக்கும். ஏதாவது திருவரந்தாழ்வான் மடியிலும் பெரிய திருவடி திருமுதுகிலும் சேருமுதலியார் திருப்பிரம்பின் கீழும் நாச்சிமாரோடே எம்பெருமான் லீலை கொண்டாடானிருக்கா. விலையாலே ஜெகன் நிர்வகணத்தை மறைக்கிறானோ என்று, லீலையாலே ஜெகன் நிர்வகணம் மறைக்கிறானோ என்று நியமிக்கைக்காக சேருமுதலியார் இழந்தனவாறே இந்தான் ஐயர் வந்தார் என்று நாய்ச்சிமார் உள்ளே புக்கருடுவதாம். இது கேப்சூல் மாதிரி இருக்கு. வியாக்கியானம் என்ன சொல்றது? வியாக்கியானம் அப்படின்னா, எம்பெருமான் அவனுக்கு 2 உலகம், லீலா விபூதி நித்திய விபூதி. லீலா விபூதி நாங்கள் இருக்கிற இடம், நித்திய விபூதி வைகுண்டம். அது 3/4, இது 1/4. எம்பெருமான் நித்திய சூரியர்களோட பரிமாறும் போது தன்னை சுவாமியாகவும் நித்திய சூரியர்களை தன் அடிமைகளாகவும் நினைத்து பரிமாறுவதில்லை. தன்னை ஒரு இளவரசானை போலவும், ராஜா மாதிரி, நித்திய சூரியர்களை தன்னை மடியிலும் முதுகிலும் சுமந்து வளர்க்கும் தாய்மார்களைப் போலவும் தன்னை நியமித்து ராஜகாரியங்களில் புத்தி மதி சொல்லி நடத்தி செல்லும் மூது அரியர்களான மந்திரிகளைப் போலவும் நினைத்தே பரிமாறுவான் எம்பெருமான். இதையே வாலிளவர் வைகுந்த குட்டன் மௌசுதேவன் முதலமன்னன் என்று பெரியாழ்வார் திருமலையிலே அறிஞர் பெரியாழ்வார். அந்த நித்திய சூரிகளும் எம்பெருமானுடைய திருவிள்ளம் அறிந்து இளவரசனை மடியிலும் முதுகிலும் சுமந்து வளர்க்கும் தாய்மார்களைப் போலவும் அவனை நியமிக்கும் மூது அரியனான மந்திரிகளைப் போலவே நடத்தி கொள்ளுவார்கள். ஓர் இளவரசனை, இளவரசன்னா யுவராஜா, போஷித்து கொண்டாடி நியமித்து வளர்க்கும் தாய்மார்களைப் போல எம்பெருமானை திருவனந்தாழ்வான் தன் மடியிலே வைத்து சீராட்டி வளர்ப்பார். படிக்க அவரு திருவனந்தாழ்வான். பெரிய திருவடியும் கருடன் குழந்தையை முதுகிலே சுமந்து செல்வது போல எம்பெருமானை முதுகிலே சுமந்து சென்று கொண்டாடி வளர்ப்பர். சேனமுதலியார் பிரம்பும் கையுமாக நின்று உபாத்தியாயர்கள் பிள்ளைகளைப் போல நியமித்து வளர்ப்பார் என்று பிள்ளான் நடை செய்கிறான். எம்பெருமான் நாச்சிமாரோடே விளையாடி லீலாரசங்களை அனுபவிக்கும் போது லீலையாலே ஜெகன் நிர்வாகத்தை மறந்து போகிறானோ என்று எண்ணி அவனை நினைவுறுத்துவதற்காக சேனமுதலியார் அவ்விடத்துக்கு வந்தவுடன், இதோ பாருங்காணும், பெரியவர் வந்துவிட்டார் என்று அருளிச் செய்து நாச்சிமார்கள் மாமனாரை கண்ட
மணாட்டு பெண்ணுகளைப் போலே அடங்கி ஒடுங்கி உள்ளே புகுந்தருள்வார்கள். சேர முதலியார் தினம் கணக்கு சொன்னோம் எம்பெருமானுக்கு. இவர் நேரம் வந்தா சரி வந்துடானுப்பா கணக்காரன் உள்ளே போயிடுவான். யாரு? நாச்சிமார்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒத்துத்தால் ஒரு மாதிரி விளைகிறார் என்று சொல்றார் பெருமாள். அறந்தாழ்வான், கருடன், பெரிய திருவடி, சேருபதிரையார் அவர் குழந்தை மாதிரி வளர்த்து அவருக்கும் இவர் கைங்கரியம் பண்ணுவாள். இரண்டாவது 337. ஸ்வஸ்வரூபத்துக்கு சீமா ததிய சேஷத்துவம். சீமான எல்லை நிலம். கடைசி பரஸ்வரூபத்துக்கு சீமா அச்சாவதாரம். விரோதி ஸ்வரூபத்துக்கு சீமா அகங்கார மமகாரங்கள். உபாயஸ்வரூபத்துக்கு சீமா பகவத் கிருபை. உபேயத்துக்கு சீமா பகவன் முகோல்லாசம் என்று நம்பிள்ளை. நம்பிள்ளை வாரத்தை நம்பிள்ளை நஞ்சியுடைய சிஷ்யர் ஈட்டு பிரவர்த்தகர். இது வியாக்கியானம். 4 சீமா சொல்றார். இதற்கு ஸ்வஸ்வரூபம், பரஸ்வரூபம், விரோதிஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், உபேயஸ்வரூபம் 5. சீமா என்னும் பதம் எல்லை நிலம் என்னும் பொருளை உடையது. பகவானுக்கு சேஷமான ஆத்மஸ்வரூபத்துக்கு எல்லை நிலம் அவன் அடியார்களுக்கு சேஷமாய் இருக்கை. சர்வேஸ்வரனாய் இருக்கையாகிற பரஸ்வரூபத்துக்கு எல்லை நிலம் தன்னுடைய ஸ்திதி கமன சைனார்களை எல்லாம் அச்சகபராதீனமாக்கி இருக்கும் அச்சாவதாரம். எம்பெருமானுக்கு பர, யூக, விபவ, அந்தரியாமி, அச்சே 5 விதமான ஸ்வரூபம். கடைசி ஸ்வரூபம் எல்லை நிலம் சீமம். எது? அச்சாவதாரம். அவித்யா அஜ்ஞானம், கர்ம வாசனா ருச்சி பிரகிருதி சம்பந்தம் என்னும் விரோதி ஸ்வரூபத்துக்கு எல்லை நிலம் தானல்லாத தேகத்தை தானாக நினைக்கும் அகங்காரமும், தன்னதல்லாத மனைவி மக்கள் முதலானாரை தன்னதாக நினைக்கையும் மமக்காரமும் ஆகும். அப்புறம் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் முதலான சொப்பிரவృத்திகளை பிரதம பருவமாக கொண்ட உபாயஸ்வரூபத்துக்கு எல்லை நிலம் எம்பெருமானுடைய நிருகேதிக்க கிருபை. தன் ஆனந்தத்தை உத்தேசமாக கொண்ட பலங்களை பிரதம பருவமாக கொண்ட உபேயங்களுக்கு எல்லை நிலம் எம்பெருமானுடைய முகமலர்த்தியே உபேயமாக கொள்கை என்பது நம்பிள்ளை வார்த்தை. கைங்கரியம் பண்ணா யாருக்கு சந்தோஷம்? எம்பெருமானுக்கு. அந்த கடைசி நிலை இருக்கிறே, அதுதான் அந்த மனப்பான்மையை உபேயமாக கொள்கா என்பது நம்பிள்ளையுடைய வார்த்தை. எம்பெருமானுடைய முகமலர்த்தியே உபேயமாக கொள்கை. அடுத்தது 338 வார்த்தை. கைகேயி பகவசாரம் பண்ணினாலே ஆகிலும் தன் மகன் என்றாகிலும் பாகவத ஸ்நேகம் உண்டாகிறாரே முக்தையானாள். கைகேயிக்கு மோட்சம் கிடைச்சிருது. ஏன் அவள் பாகவத சம்பந்தத்தை பண்ணினாள். பரதாழ்வானை பற்றினாள். சக்கரவர்த்தி பகவத் ஸ்நேகம் பண்ணினாலே ஆகிலும் முக்தனாகிறான் அல்லன். முக்தனாகிறன் அப்படி என்ன? பெருமாளுடைய ஸ்நேகம் பண்ணாலும் சக்கரவர்த்திக்கு மோட்சம் கிடைக்கல, சொர்க்கமே கிடைத்தது. அது வியாக்கியானம் பண்ற. கைகேயி ராமபிரானை காட்டுக்கனுப்பி பகவதாரம் பண்ணினாலே ஆனாலும் தன்மகன் என்றாவது பரம பாகவதனான பரத்தினிடம் அன்பு வைக்கையாலே அன்பு சராச்சரங்களை வைகுந்த தேற்றி அடரவப்பகேறு அசுரர் தம்மை வென்று என்கிறபடியே
பெருமாளுடைய கூட முக்தி அடைந்தாள். யாரு? கைகை. பரம பரம பாகவதர்களான தசரத சக்கரவர்த்தி எம்பெருமானிடம் அன்பு வைத்த போதிலும் பரம பாகவதர்களான பரதன் முதலாரிடம் அப்படி அன்பு வைக்காமையாகவே முக்தி அடையாமல் சொர்க்கத்தையே அடைந்தான். பரதனை தள்ளினான், சொர்க்கத்துக்கு போனான். பரதனை ஆஷ்டிரிச்சா மோட்சத்துக்கு போனாள் அவ அம்மா. அப்புறம் 339 வார்த்தை. அம்மணி ஆழ்வான் 200 காதம் 6 பட்டர் ஸ்ரீபாரத்திலே தண்டனிட்டு நெடுமார்க்கடமைக்கு அர்த்தம் வரடை செய்ய வேண்டும் என்ற அபேட்சிக்க பட்டரும் எம்பெருமானை அறிகையாவது அவனுக்கு அறவயிற்றுப்படி ததியரை அறிகையாவது அவனை முழுக்க அறிகை என்று அருளை செய்ய இனி பரவகையாக அருளை செய்யில் அடியில் மறப்போம் என்று அவர் தன்னையே தாரகமாக கொண்டு போனார். வியாக்கியானம் என்ன சொல்றது? அம்மணியாழ்வான் என்பவர் நெடுந்தூரம் வெளிநடந்து வந்து பட்டர் திருவடிகளே தண்டனிட்டு பாகவத சேஷத்த பாரதந்திரங்களை நிலைநாட்டும் நெடுமார்க்கடிமை என்னும் திருவாய்மொழியின் அர்த்தத்தை அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார். எம்பெருமானுக்கடிமை செய்வது, எம்பெருமானுக்கு பரதந்திரனாயிருப்பது முதல் ஆக வேண்டும். அதனுடைய எல்லைநிலமானது பராகாஷ்டையானது பாகவதர்களுக்குள்ளே சேஷத்துவமும் பாரதந்திரியமும் போக்கியத்துவமும் அறிகை அந்த நெடுமார்க்கடிமை சொல்றது. அது வியாக்கியானம் கேட்கறதுக்கு வந்தாள். பட்டரும் எம்பெருமானை மாத்திரம் அறிவது அவனை அரைகுறையாக அறிவதேயாகும். பூர்த்தி தெரிகிறதில்லை. சேத்தன லாபமாகிற பெரும் பசியை உடைய அவனுக்கு தன்னை மாத்திரம் அறிவாரை கொண்டு பாதி பசி தான் தீரும். எம்பெருமானுக்கும் பசி தீரும், ஆனா பாதி பசி தீரும். அவனை மாத்திரம் அறியாமல் அவன் அடியார்களும் அறிவது அவனை முழுவதும் அறிவதாய் அத்தகையால் அவர்களாலே அவனுடைய முழு பசியும் தீரும். அப்படின்னு என்ன? ஞானித்து ஆத்மைவ மேமத்தம் அப்படின்றார். எம்பெருமான் பக்தி சகலம் அவனடியாருக்கு நாம் கைங்கரியம் பண்ணா பகவானுக்கு உகக்கும், அவனுக்கு அப்போ வயிறு நிறையணும் என்று செய்தார். அதை கேட்ட அம்மணி ஆழ்வான் இவ்வார்த்தை ஒன்றே அடியேனுக்கு போதும். நெடுமார்க்கடமை திருவாய்மொழியின் பரபரார்த்தங்களையும் எல்லாம் பலவகையாக அருளை செய்தால் அடியேன் முக்கியமான சாரமானத்தை மறந்து விடுவேன் என்று கூறி இவ்வார்த்தையையே தமக்கு தாரகமாக கொண்டு தம்மூருக்கு சென்றார். ரொம்ப தூரம் வந்த நெடுமார்க்கடமை வியாக்கியானம் கேட்டார். இதில் பிரதானமானது இது அப்படின்னு சொல்லி ஊருக்கு போயிட்டார். அவரடியார் கடமை பண்ணா பகவனுக்கு முழு சந்தோஷம், அவனுக்கு மாத்திர அடிமை செய்யற பாதி சந்தோஷம் அப்படின்ற இவ்வார்த்தை குரு பரம்பரா பிரபாவத்திலே விவரிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பாகவத சேஷத்துவ விதுரமான பகவத் சேஷத்துவமும் அப்படின்னு என்ன? பாகவதாளை பார்க்காமல் வரும் பகவத் சேஷத்துவமும் தேகாத்மாபிமானம் போலே பல்லாதென்று முதலியாண்டான் சுவாமி சொல்றார். என்னது இவ்வாக்கியம்? தெலுங்கு விரிப்பில் முந்திய வார்த்தையின் கடைசியில் உள்ளது. அடியார்கள் உடைய வைபவம் அறியாமல் எம்பெருமானுக்கு மாத்திரம் அடிமைப்பட்டிருந்தால் அப்படி இருப்பது பாகவதாபசாரம் முதலானவற்றை விளைத்து எம்பெருமானுடைய நிகிரகத்துக்கு பாத்திரமாகி விடுவான். ஆகையாலே அவ்விருப்பு தேகத்தையே ஆத்மாவாக நினைப்பதைப் போலே
பொல்லாதது என்று முதலியாண்டான் அருளி செய்தார். அதே வார்த்தையில் முன்னுக்கு இந்த வார்த்தை இருக்கிறது. என்னது? திருமங்கி ஆழ்வாருக்கு தரிய விஷயத்தில் உண்டான ஊத்தம் சொல்லுகிறது. இப்போ பகவத் கைங்கரியம் பாகவதங்கள் ரெண்டு. பகவத் கைங்கரியத்தும் பகவத் கைங்கரியமே பண்ணிட்டு இருந்ததுன்னா பாதிபசி தீரும் என்பவருமானுக்கு அப்படி என்ற பகவத் கைங்கரியத்தினை பாகவத கைங்கரியத்தம் பண்ணிட்டு முழு பசி தீருமாம் என்பவருமானுக்கு ஆகியனாலே அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். திருவங்கி ஆழ்வாருக்கு தரிய விஷயத்தில் உண்டான ஊத்தம் சொல்லுகிறது. நம்பிதன் நல்லமா வளர்ச்சேவடி சென்னியில் சூடியும் தொழுதும் எடுந்தாடியும் என்கிற பாசுரத்தை கேட்டு இவர் கால்வாசி அறிந்தவராய் இருந்தார் என்று ஆழ்வே திருச்சேரியிலே வாரி உங்களுடைய அபேட்சத்தை தலைக்கட்டித் தருகிறோம் என்றா இவர் திருச்சேரியிலே எழுந்தடா இவ்வாழ்வாருடைய அசைந்த வளையத்திலே புகை வெடிய வார்த்த புகை வெடிய வார்த்தார் போலே மா மதலை பிரான் தம்முடைய திருவேல்களை கொண்டு வந்து வைக்க புகா அத்தை புறங்கையாலே தட்டி உன் போது நின்ற பொன்னங்கடலே என் தலைமையில் இருப்பதே உன் தாழ் தொடுவார்கள் காண்மின் என் தலைமையிலாரே என்ன அத்தை கேட்டு லஜ்ஜா விசிஷ்டனாய் உமக்கு அந்தரியாமியாயிருந்தோமே என்ன எம்பெருமான் தாழ் தொழுவார் அவர் எப்பொழுதும் என் மனத்தே இருக்கின்றாரே என்ன ஆகிலும் அச்சாவதாரமாய் சுலபனாய் இருந்தோமே என்ன கடன்மல்ல தலசேர துறவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் அவரெங்கள் குலதெய்வமே என்ன அவர்கள் எங்கே உளர் என்ன போதோடு புனல் தூவும் புண்ணியரே விண்ணவரில் பொறுகின்றாரே என்று அவர்கள் சொரூபத்தை சொல்ல கண்களாரளவும் நின்று என்கிறபடியே கண்ணுக்கு எரியிடுகைக்கும் நெஞ்சுக்கு அனுசந்தானமாக இருகிடுகைக்கும் நாம் வேணுமே என்ன வன்சேர எம்பெருமான் அடியார் தம்மை கண்டேனுக்கு இதுகாணீர் என் நெஞ்சும் கண்ணிடையும் கழிக்குமாறே என்ன ஆகில் சர்வகந்தகா சர்வரசகா என்கிறபடியே உமக்கு ரசாயன சேவைக்கு நான் வேண்டுமே என்ன எம்பெருமான் தாளை நாளும் சிந்திப்பார் என்னுள்ளம் தேனூரி எப்பொழுதும் தித்திக்குமே என்ன ஆகில் உமக்கு உபாயோபேயத்துக்கு நாம் வேணுமே என்ன உபாயத்துக்கு முற்பாடாகியாலும் உபயத்துக்கு எல்லை நிறமாகியாலும் இருந்த நாளைக்கு உஷா துணையாகியாலும் பேராடன் பேரோரும் பெரியோரை வருகாரும் பெறுகிறேனே என்ன ஆகில் படியிலே நமக்கு தாசர் என்று புகுந்தீரே என்ன மற்றெல்லாம் பேசணும் நின் திருவெடுத்தருத்தங்கத்து நான் உன் உத்தரம் உன் அடியார் கடிமை என்ன இவர் நின்ற நிலையில் தமக்கு பிறந்த பிரீத்தியதிசயத்தாலே பின்னையும் அவ்வாழ்வார் திருவள்ளத்தை சோதிக்கைக்காக அடியிலே நம்மை கவிபாடா என்றிருந்து நம் அடியார் திருத்திலே மண்டித்தன் என்ன ராஜபுருஷா என்னுமா போலே ஒருவனை கவிபாடும் அவன் ஊரும் பேரும் தாரும் குடியும் வைத்து கவிபாடுமா போலே சொன்னேன் நித்தனை தரிய விஷயமே உத்தேசியம் என்ன ஆகிலும் பிரித்து சொன்னீரே என்ன பர்த்தாவின் தேகத்தை விரும்பின பதிவிரத்தைக்கு குத்தமுண்டாகிலே திவ்யமங்கள விக்கிரகத்தை விரும்பின எனக்கு குத்தமுண்டாவது என்று தமக்கு தரிய விஷயத்தில் உண்டான ஊத்தத்தை சொல்ல ஈஸ்வரன் திருவள்ளம் உவந்தவரை இவ்வாழ்வாருக்கு தோத்தோம் என்று இவரதிரத்திலே மடலெடுக்கும்படியாயிற்று ஈஸ்வரன் திருவுள்ளம். ஒரு மாதிரி இருக்குது. வியாக்கியானம் சொன்னா இன்னும் விஸ்தாரமா தெரியும். என்ன விஷயம்? திருமங்கி ஆழ்வாருடைய பாகவதத்தை பற்றி
ரெண்டு பாசுரத்துல, ரெண்டு பதிகத்துல இருக்கு. ஒண்ணு கடன்மல்ல தலசேனம், இன்னொன்னு திருச்சேர பாசுரம். அதையும் அதை வச்சு சொல்றாரு இப்போ. என்னது? இவ்வர்த்தத்தை, என்ன அர்த்தம்? பாகவத பராகாஷ்டை எம்பெருமானுக்கு உகக்கும். இவ்வார்த்தை திருவங்கிவந்தன் மடிபிடி ரகசியம் என்னும் தலைப்போடு தனி ரகசியமாகவும் அச்சிடப்பட்டுள்ளது. எம்பெருமான் திருவங்கியாழ்வாரை குறித்து பல கேள்விகளை மடிபிடித்து கேட்கா, பலவந்தமாக கேட்கிறது, மடிபிடித்து கேட்கிறது. ஆழ்வாருடைய பதில்களிலே பாகவத வைபவமாகிற பரம ரகசியம் வெளியிடப்பட்டதாகியாலே இதற்கு மடிபிடி ரகசியம் என்று பெயர் வந்தது என்று கொள்ளலாம். திருநெறியூர் நம்பி விஷயமாக 100 பாசுரம் விரலை செய்த இறுதியில் கடைசியில என்ன பண்ற? இறுதியில் நம்பிதன் நல்லமா மலர்ச்சேவடி சென்னையில் சூடியும் தொழுதும் எழுந்தாடியும் என்று பாடுகிறதை கேட்டு இவர் நம் திருவடியின் பெருமையை பாடியாதல் நம்மை கால்வாசி அறிந்தவராகவே இருந்த இவரை நம்மை முழுவதும் அனுபவிக்க பண்ண வேண்டும் என்று எண்ணி ஆகவே திருச்சேரியில் வாரீர், நீர் விரும்பியபடியே நம்முடைய நல்லமாமதற் சேவடியை சென்னியிலே சூட்டுவோம் என்று அருளி செய்தார். பெருமாள் சொல்றார் அச்சகமகேனா. இவ்வாழ்வாரும் திருச்சேருக்கு எழுந்தருளினார். திருச்சேரியில எழுந்தருளி இருக்கும் மாமதலை பிரான் இவ்வாழ்வார் தம் தலையிலே சூடியிருக்கும் அசைந்தாடும் பூமாலையிலே புனூஹு கைத்தலத்தை பரிபூர்ணமாக சொரித்தாற்போலே தன்னுடைய திருவடிகளை கொண்டு வந்து வைக்க புகுந்தான். பெருமாளின் திருவடியை கூட திறமையில் வச்சான். பெருமாளின் திருவடியில ஷடாரி நல்லமா மலர்ச்சேவடி என்று நாம் இவனுக்கு திருவடி போன்றவர்களான பரம பாகவதர்களையே கருதியிருக்கா. இவன் தன் திருவடிகளை கொண்டு வந்து நம் தலையிலே வைப்பதே என்றெண்ணி அத்திருவடிகளை புறங்கையாலே தடுத்து பொது நின்ற புன்னங்கழல் என்று தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சமமாக ஆஷ்டிக்கலாம்படி இருக்கும் உன் திருவடிகளோ என் தலைமையில் இருப்பதே உன் தாழ் தொடுவார் காண்மின் என் தலைமையிலாரே என்று அருளி செய்தார். திருச்சேரி முதல் பாசனம். இதை கேட்டு வெட்கமடைந்த எம்பெருமான் ஆழ்வாரை பல கேள்விகள் கேட்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஆழ்வார் பதில் கூறுகிறார். அவற்றை சம்பாரமாக தருகிறோம். இனி கான்வர்சேஷன் மாதிரி சொல்றார். யாருக்கும் பெருமாளுக்கும் திருமங்கி ஆழ்வாருக்குமான கான்வர்சேஷன். என்ன சொல்றார் அப்படின்னா, எம்பெருமான் உமக்கு அந்தரியாமியாஞ்சிருப்பது நாமன்றோ, நான் என்ன உள்ளே இருக்கிறது அப்படி என்றார். ஆழ்வார் எம்பெருமான் தாழ் தொழுவார் எப்பொழுதும் என் மனத்தே இருக்கின்றாரே, 2வது பாசனம் என்று என் மனத்தில் அந்தரியாமியாயிருப்பது நீ அல்லா உன் அடியார்களே எம்பெருமான். அப்படியானாலும் உமக்கு எளியனான அர்ச்சாவதாரமாய் குலதெய்வமாய் இருந்தோமே. ஆழ்வார் கடல் மல்ல தலைசெயன துறவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் அவர் எங்கள் குலதெய்வமே என்று, எனக்கு குலதெய்வம் நீ அல்லா உன்னை கொண்டாடும் அடியார்களே அப்படின்றார். இது 2வது பாசுரத்துல எம்பெருமான் 3வது பிரச்சனை கேட்கிறான். நீர் கொண்டாடுபவர்கள் எவ்விடத்தில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்தீரா? இவ்விரல் தருமாங் ஞானத்தில்
இவ்விரல் திருமாஞானத்தில் இருக்குவர்களை போல் கொண்டாடுகிறீரோ அப்படின்னார் ஆழ்வார். போதோடு புனல், மூணாவது பாசனம், போதோடு புனல் தூவும் புண்ணியரே விண்ணவரில் வருகின்றாரே, விண்ணவரில் வருகின்றாரே என்று இவ்விரல் திருமாஞானத்தில் இருந்தும் உனக்கு திருவாராதனம் செய்வார்களே நித்திய சூரியர்களை காட்டிலும் பெருமை பெற்றவர்கள். சரி, எம்பெருமான் கேட்கிறான் அடுத்த பிரச்சனை. கண்களார் அளவும் நின்று கண்டமங்கையுள் கண்டுகொண்டேனே என்று நீரே அருளிச் செய்தபடியே உமது கண்ணுக்கு உணவிடுவதற்கும் நெஞ்சுக்கு அருந்திக்காம்படி உணவிடுவதற்கும் நாம் வேணுமே. ஆழ்வார் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, வஞ்சேர எம்பெருமான் இடியார் தம்மை கண்டேனுக்கு எதிர்காணீர் என் நெஞ்சம் கண்ணிடையும் களிக்குமாறே என்று, என் கண்ணுக்கும் நெஞ்சுக்கும் உணவு நீங்களா உன் அடியார்களே. சரி, எம்பெருமான் அடுத்த பிரச்சனை கேட்கிறார். 4வது பாசனம், இப்ப 5வது பாசனம். அப்படியானாலும் எல்லா நிறுவனங்களையும் நல் சுவைகளையும் உடையவன் பரமாத்மா என்று உபனிஷத்து ஓதினபடியே உமக்கு உறுதியளிக்கும் அமுத ரசமாஞ்சிருப்பது நாமல்லவோ. அதுக்கு ஆழ்வார் சொல்றார், எம்பெருமான் தாளை நாடும் சிந்திப்பார்க்கு என்னுள்ளம் தேனூரி எப்பொழுதும் தித்திக்குமே என்று, எனக்கு அமுதரசமான் இருப்பது நீ அல்லா உன் திருவடிகளை சிந்திப்பவர்களிலே. அடுத்தது கொஸ்டின், அப்படியானால் உமக்கு உபாயமாகவும் உபேயமாகவும் இருப்பது நாம் அல்லவோ. ஆழ்வார், நீ உபாயமாம் போது புருஷகாரமாய் நின்று உனக்கும் முற்பட்டிருக்கையாலும், நீ உபேயமாம் போதும் அவ்வுபேயத்துக்கு எல்லை நிலமாய் நின்று இறுதியிலும் உத்தேசராயிருக்கையாலும், இங்கிருக்கும் நாளிலே பேச்சு துணையாய் இருக்கையாலே, நடுவிலும் உத்தேசராயிருக்கையாலே, பேராளன் பேரோதும் பெரியோரை உலகாலம் பெருகிலேனே என்று எனக்கு எப்போதும் உத்தேசர்கள் உன் பேரோதும் பிறவர்களே வழிய நீ அல்லா. சரி, இது 4ஆம் பாசுரத்தில் வருது. அப்புறம் எம்பெருமான், அப்படியானாலும் எனக்கு அடியவனாகத்தானே முதலில் வந்து புகுந்தீர், பகவத் அடியனின் வந்தீரே. அப்படி என்ன, மத்தெல்லாம் பேசலும் நின் திருவிட்டெழுத்தன் கத்து நான் உத்தரும் முன்னடியார் கடிமை என்று உன்னை பற்றி எவ்வளவு பேசியிருந்தாலும் உன்னுடைய திருவஷ்டாட்சரத்தை கற்று அதன் பரமசாரார்த்தத்தை நிஷ்கரிசித்து நான் அடிமைப்பட்டது உன் அடியார்க்கே அல்லது உனக்கல்லா. என் திருவெட்டெழுத்தின் கத்து உத்தரம் உன் அடியார்க்கடிமை. இப்படி இவர் பாகவத சேஷத்துவ பாரதந்திரத்திலே நிறுதிப்பதை பார்த்த எம்பெருமான், இவர் திருவுள்ளத்தை சோதிப்பதற்காக மேலும் சில கேள்விகள் கேட்கலுத்தான். எம்பெருமான், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் என்று நம்மை கவிபாடத் தொடங்கி இப்போது நம்மை கார்க்கடை கொண்டு நம் மடியார் திருத்திலே மண்டி நிற்பது தரமோ தகுமோ? சுவாமி ஆரம்பிச்சு எப்படி ஆரம்பிச்சு திருவடியே கண்டுகொண்டேன் நாராயணதான் பத்ததன் சொல்லி இப்ப நம்ம முன்னடியாரே எல்லாம் அப்படின்னு சொன்ன இதை தகுமா சுவாமி அப்படி என்ன ஆழ்வார். ஒரு ராஜாவுக்கு மிகவும் வேண்டியவனே கவிபாடத் தொடங்கினவன் முதலில் அந்த ராஜாவின் பெருமைகளை சொல்லி அதற்கு பின் ராஜா புருஷனை சொல்லுவது போலவும் ஒருவனை கவிபாடத் தொடங்கி அவன் அவனுடைய ஊர் பேர், அவனுக்குரிய மாலை, அவனுடைய குடி முதலானவத்தை வைத்து கவிபாடுவது போலவும்
உன்னடியார்களை தொழில்பாடுவதற்காக உன்னையும் சொன்னேனே வழியா எனக்கு உன்னடியார்களே உத்தேசியர். சரி எம்பெருமான். ஆனாலும் என்னை காட்டிலும் என் நடிகார்க்கு சிறப்பு சொன்னீரே, இது குத்தமல்லவா அப்படின்னு அந்த பெருமாள். எனக்கு என்ன அவா பிரிவான்றையே தப்பில்லையான்னா, கணவனின் ஆத்மாவை காட்டிலும் தேகத்தை விரும்பின பதிவிரத்தைக்கு குத்தமுண்டானால் அன்றோ உன்னை காட்டிலும் உன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகம் போன்ற உன் நடிகார்களை விரும்பின எனக்கு குத்தமுண்டாவது. எம்பெருமானுக்கு எல்லாரும் சரீரம் ஆகினாலே பதிவிரதையானவள் பத்தியுடைய தேகத்தை விரும்பினா குத்தம் வராதே, அந்த மாதிரி விரும்பினேன். இப்படி ஆழ்வார் பாகவதர்கள் விஷயத்தில் தமக்குண்டான ஊத்தத்தை சொன்னவுடன் எம்பெருமான் திருவள்ளம் மிக உகந்து இவ்வாழ்வார்க்கு தோத்தோம் என்று எண்ணினான். இவர் அவன் தரத்தில் மடலெடுத்துப் போலே இவர் திறத்தில் மடலெடுக்கும்படியான நிலையை எம்பெருமான் திருவள்ளம் அடைந்தது. ஆழ்வார் எம்பெருமான் மடலெடுத்தார், இவ பெருமாளே ஆழ்வார்கள் மடலெடுக்க ஆரம்பிச்சாராம். இதை கேட்டு அடுத்தது வார்த்தை 341 வார்த்தை. ஒரு தேச விசேஷத்தை போய் அனுபவிக்கும் அனுபவம் சாத்மிக்கைக்காகவும் உபகார ஸ்மிருதிக்காகவும் பிரபத்தி பண்ணின போது பரமபரத்தேரப்போகில் நச்சுப்பொய்கை என்று சம்சாரிகள் இத்துறையில் எழுவாரில்லாமையாலும் இவன் சம்சாரிகளை திருத்த வேண்டுகையாலும் பிரபன்னனுடைய சரீரம் சர்ம சரீரமாகியாலும் சர்வேஸ்வரனுக்கு அபிமதமாகியாலும் இத்தேசத்தில் பகவதனுடன் தான் இவனுக்கு அபூர்வமாகியாலும் ஆசை கிளறவும் இவன் தன் இசைவாலும் இவ்வர்த்தங்களை பத்த ஆய்த்து சரீராவசானத்திலே மோட்சமாகைக்கு அடி. வியாக்கியானம் என்ன சொல்றார்? எம்பெருமானே பிராபியமாகவும் பிராபகமாகவும் தாரக போஷகமாகவும் போக்கியங்கள் எல்லாமாகவும் இருப்பான் என்று அறிந்து மகாத்மாக்களான ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் போன்ற ஆர்த்த பிரபன்னர்களுக்கும் எம்பெருமான் உடனடியாக மோட்சமளிக்காமல் இருப்பதற்கு காரணங்களை காட்டுகிற இவ்வார்த்தை. எட்டு காரணங்களை காட்டுறார். என்ன அப்படின்னா, ஆழ்வார் இருக்கா, ஆச்சாரியால் இருக்கா, பிரவர்த்தி பண்றா. பிரவர்த்தி ரெண்டு விதம், ஆர்த்த பிரவர்த்தி திருப்த பிரவர்த்தி. ஆர்த்த பிரவர்த்தின்னு உடனே மோட்சம், திருப்த பிரவர்த்தின்னா மரணமானால். சரி, இந்த ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியார்களுக்கும் ஆர்த்த பிரவர்த்தி பெண்ணின்மாளுக்கும் ஏன் டிலே பண்றா பெருமாள் மோட்சத்தை அப்படின்னு அதை 8 காரணங்கள் சொல்றார். என்னது? எம்பெருமானே எல்லாம் என்று ஆர்த்த பிரபன்னர்களுக்கும் எம்பெருமான் உடனடியாக இம்மிடியட்லின்னு மோட்சமளிக்காமல் இருப்பதற்கு காரணங்களை காட்டுகிற இவ்வார்த்தை. அவையாவனா 8. 1. பரமபதத்தில் சென்று அடையும் பகவத் அனுபவம் இவனுக்கு பொருந்த வேணுமென்றால் இவ்வுலகில் இருக்கும் போதே இவனுக்கு அவ்வனுபவத்திற்கு தோல் தீண்டியான அனுபவம் ஏற்பட வேண்டும். அங்கே எப்படி நடந்து போகணும்ன்றதுக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், அதுக்காக வச்சிருக்கான் என்றார். வந்து அதற்காக எம்பெருமான் இவனை இங்கு சில நாள் வைத்திருக்கிறான். தட்சணமே மோட்சம் கொடுக்கல. பிரபத்தி ஆனவுடனே மோட்சம் கொடுத்தது யாரும் பிரபத்திக்கே வருதில்லை. அதனாலே 2வது, எம்பெருமான் தனக்கு இவ்வுலகிலே அவருடைய நன்மைகளை சில நாள்களானது அனுசந்தித்தால் தான் அங்கும்
பரமபுருஷார்த்தத்தை அருளுவான் என்னும் மகாவிஸ்வாசம் பிறக்கும். இதனாலும் எம்பெருமான் இவனை எங்கு வைத்திருக்கிறான். மகா விஸ்வாசம் பெறணும், அதுக்காகவும் ஆகலாம். டிலே இன் டேக்கிங் அப்வர்ட்ஸ், அந்த ஆர்த்த பிரவர்த்தி உடனேயே என்பதற்காக. இதனாலும் எம்பெருமான் இவனை இங்கு வைத்த. மூணாவது, ஆர்த்தி பிரவர்த்தி பெண்ணினுடனே பரமபலம் அளித்து விட்டால் பகவானை சரணமடைந்தால் உடனே சாவுதான். ஆகையால் இது ஒரு நச்சு பொய்கை, என்ன விஷநீர் பொய்கையே என்று பயந்து சம்சார்கள் பகவத் விஷயத்தில் அருகிலேயே வரமாட்டார்கள். சமாஷ்டம் பண்ண உடனே மோட்சம் கிடைச்சிருத்துன்னா யாரும் பிரபத்தி பண்றதுக்கே வருதில்லை. அதனாலும் எம்பெருமான் இந்த தேகத்துக்குரிய கர்மம் முடியும் போது மோட்சமளிக்கும் என்று நியமம் கொண்டிருக்கிறான். இந்த ஜென்மத்துக்குள்ள உன்னுடைய கர்மம் முடிந்த பிறகு மோட்சமே தவிர உடனேயே மோட்சம் இல்லை. ஆர்த்தி பிரவர்த்தியும் திருப்த பிரவர்த்தி ஆக்கிறான். நாலாவது, கிடைத்தற்கரிய மகாத்மாவான இவனை கொண்டு எம்பெருமான் மற்றும் சிலரை ஞானிகளாக ஆக்க விருப்புகிறான். ஆகையாலே அதற்காகவும் இவனை எங்கு வைத்திருக்கிறான். நிறைய பேர் சொல்லணுமோ இல்லையோ, ஆகிய நிறைய பேர் சீர்திருத்தத்துக்காக, நிறைய பேரை ஞானிகள் பண்றதுக்காக வைத்திருக்கலாம். அஞ்சாவது, காமினியினுடைய அழுக்கு ஹக்கும் காமுகனை போலே பர்த்தாவான தனக்கு பத்னியை போன்ற இந்த மகாத்மாவின் அடுக்குடம்பை உகந்து அதை சில நாள் அனுபவிக்கைக்காகவும் இவனை எம்பெருமான் இங்கு வைத்திருக்கிறான். நம்மாழ்வாரை மேலுக்கெடுத்து கூட்டிட்டு போனோம் பண்ண இவரை தேகத்தோடு கொண்டு போகணும் என்று இவருக்கு பெருமாளுக்கு ஆசை. அது மங்கவட்டன் மாமாயை அப்படி என்ன ஆமா அத கூடாதுன்னு சொல்ற. அந்த ஆசையினாலேயும் பெருமாள் டிலே பண்ணலாம். ஆறாவது, அனாதிகாலமாக சம்சாரியாகவிருந்து சப்தாதி விஷயங்களையே அனுபவித்து போன்ற இந்த மகாத்மாவுக்கு இந்த ஜென்மத்தில் ஏற்பட்ட பகவத் அனுபவம் மிகவும் அபூர்வமாய் எளிதாயிருக்கையால் அச்சுவை பெருனம் வேண்டேன் அரங்கவான் அகருளானே, அந்த பரமபுரானு எனக்கு வேண்டாம், இந்த ரங்கநதிரை கேங்கிரி இருந்தாக்கான் சொல்றார். யாரு? தொண்டர்படியாக இங்கே தெரிந்தேர் கிழிக்குத்தன் இருமாதரம் கொண்டு வளர்ந்த செங்கோரத்த போடவாய் செந்தாமரை கிடந்தம்மான் பொங்கை வல்வாயவாய் புலன்கள் விடுவேன் மனத்தராய் இங்கே காண இப்பிறப்பே மகிழ்வர் எல்லையங்காலையே நடுவார்க்கடவையில வருது. இங்கே இருக்கிறவாளுக்கு அங்கு போகணும் ராஜசேகரன் வேண்டியதில்லையே அப்படின்றார் திருவாய்மொழி. என்னம்படி பெண்ணுகிறது. அந்த இவனுடைய விருப்பத்தை ஒட்டியும் இவனை எம்பெருமான் இங்கு வைத்திருக்கிறான். இங்கே நான் வைக்கிறேன், இங்கே இருக்கின்றான் அப்படின்றார். ஏழாவது, ஆசை கடல் போல் கிடந்து இடாவிட்டால் அஜீர்ண காலத்தில் சோறு போலே பரமவரத்தில் அனுபவம் ரசிக்காகியாலும் ஆசை கிளர்ந்து எழுவதற்காக இவனை இங்கு வைத்திருக்கிறான். ததியாராதனம் சாப்பிடணும் மேல போனா அதுக்கு இங்கே உடம்பு சரியா இருக்கணுமே, அஜீரணம் இருக்கக்கூடாது. அதுக்கு இங்கேயே அனுபவித்துக் கொண்டு அப்புறம் மேல போகலான்றதுக்காக ஆசை கிளர்ந்து எழுவதற்காகவே இங்கு வைத்திருக்கிறான். எட்டாவது கடைசி இது, இந்த பிரபந்தனம் தான் உலகில் தொடங்கின பாகவத கைங்கரியங்கள் நிறைவடைந்த பின்பே பரமபதம் அடைய இசைகின்றான். அந்த இசைவை கருதியும் எம்பெருமான் இவனை இங்கு வைத்திருக்கிறான். இவனுக்கு மனசுல ஏதேதோ இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு போகணும் அப்படின்றான். அதுக்காகவும் வச்சிருக்கலாம். இக்காரணங்களாலேயே ஆர்த்த பிரபத்தி செய்தாலும் உடனே மோட்சம் ஏற்படாமல் சில வருஷம் கழித்து இவ்வுடன் இவ்வுடல் அறிவதற்கு உரிய காலம் வரும் போதே மோட்சம் ஏற்படுகிறது. அஸ்மத்கிருதமாரம்பாம் மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.